வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் முக்கிய பங்கு வகிக்கிறார். அவருடைய கதையை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்தியாவின் பொற்காலம் அது. சூரியனுக்கு சமனமான வீரத்தால் உலகத்தை ஆண்ட சோழ வம்சம். அந்த சோழ நாட்டின் இதயத்தை கவர்ந்த வீரன் ஒரே ஒருவன். அவன்தான் வந்தியத்தேவன். அந்நாட்களில் சோழ அரசரான சுந்தர சோழனின் 2 புதல்வர்கள் வடக்கில் வீரமுடன் போரிட்ட ஆதித்த கரிகாலன், தெற்கில் லங்கையில் அருள்மொழிவர்மன், மக்கள் குரலில் பொன்னியின் செல்வன். அரசியலில் குழப்பம், சதிகள், நம்பிக்கையும் துரோகமும் கலந்து வழிகாட்டிய காலம் அது. வானர் குலத்தை சேர்ந்த வீரபாண்டியன் வந்தியத்தேவன். அழகும் நகைச்சுவையும் தைரியமும் ஒன்றாக கலந்த சிங்கம். சுதந்திரமாக சிந்திக்கும் மனம். களத்தில் மின்னும் வீரன். நண்பன் ஆனால்தான் வாழ்நாள் நண்பன். பகைவர் என்றாலும் இறுதி வரை எதிரி. ஆதித்த கரிகாலனின் நம்பிக்கையாளர்களில் ஒருவனாக வந்தியத்தேவன். ஒரு நாள் கரிகாலன் அவனிடம் கூறினான், என் செய்தியை தந்தையாகிய சுந்தர சோழருக்கும் என் சகோதரி குந்தவைக்கும் நீயே கொண்டு செல். அதுவே வந்தியத்தேவனின் வாழ்க்கையை மாற்றிய பணி. கையிலே ஒரு கடிதம், மனதில் 1000 கேள்விகள். காவேரியின் கரையில் தொடங்கிய அந்த பயணம் காடுகள், நதிகள், அரண்மனைகள் கடந்து சென்றது. வழியில் சந்தித்தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. சாமியாராக இருந்தாலும் கூர்மையான உளவாளர். இருவருக்கும் ஆரம்பத்தில் வாக்குவாதம், பின்னர் நட்பு. நம்பி வந்தியத்தேவன் இணை கல்கியின் கதையில் மறக்க முடியாத ஒரு ஜோடி. அவன் சென்றது தஞ்சாவூர் திசை. அங்கு அரசரின் அதிகாரத்தை பிடித்திருந்தார்கள் பழுவேட்டையர்கள். அவர்களில் பெரியவர் பெரிய பழுவேட்டையார். இவரின் மனைவி நந்தினி. அழகு, மாயம், பழிவாங்கும் தீ. அவளின் ஒரு பார்வை வந்தியத்தேவனின் மனதில் சந்தேகத்தையும் வியப்பையும் விதைத்தது. அவள் சிரிப்பு ஒரு சத்தம் போல் அல்ல, ஒரு சதி போல் இருந்தது. அந்த நாள் தஞ்சாவூரில் பெரிய பழுவேட்டையாரின் முக்கியமான நாளாக இருந்தது. பழுவேட்டையாரின் இல்லம். வந்தியத்தேவன் தனது கடிதத்தை அனுப்ப முனைந்தான். ஆனால் அவனை முன் சந்தித்தாள் நந்தினி. அந்த ஒரு நொடியில் அவனது மனம் குழம்பியது. அவள் அழகு சூரியனை கூட சற்று மங்கச் செய்தது. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்தது சதி, கோபம், பழிவாங்கும் தீ. நந்தினி யாரையும் வெற்றி கொள்ளும் சக்தி கொண்ட பெண். அவள் கேட்டாள், வந்தியத்தேவனே, சோழ நாட்டுக்காகவா நீ போராடுகிறாய், இல்லையா உன் பெருமைக்காக? அவனோ சிரித்தான். சோழ நாட்டு நன்மைக்காக என் உயிரை விட்டாலும் பெருமைதான் தேவி. நந்தினி அவனை கவர முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவன் அவளது கூர்மையை உணர்ந்தான். அவன் எடுத்த கடிதத்தை சுந்தர சோழரிடம் சேர்க்க வேண்டும் என உறுதி கொண்டான். ஆனால் அரண்மனையில் நுழைவு எளிதல்ல. பல தடைகள், காவல்துறை, இரகசிய வலைப்பின்னல்கள். ஆனாலும் அவனது அறிவும் தைரியமும் தடுக்க முடியவில்லை. அவனது நகைச்சுவை பேசும் விதம் எப்பொழுதும் விழிகளை திறந்தது. எதையும் சிரிப்பால் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்தியத்தேவன் சோழ நாட்டின் அரண்மனையில் நுழைந்தான். அந்த அரண்மனையின் மத்தியில் குந்தவை தேவி. சிந்தனை, அறிவு, கருணை மூன்றையும் ஒரே உடலில் தாங்கிய மங்கை. அவளை கண்ட நொடியில் வந்தியத்தேவன் மனதில் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை எழுந்தது. அவர்களின் முதல் உரையாடல் கலகலப்பும் மரியாதையும் கலந்தது. குந்தவை அவனை கேட்டாள், நீயும் ஒரு அரசகுல வீரனே, ஆனால் சோழ நாட்டுக்காக நீ இவ்வளவு ஆபத்துக்களை ஏற்கிறாய், ஏன்? அவன் சொன்னான், என் உயிர் எதற்காக என்றாள். உண்மையை காக்கத்தான் தேவி. அந்த நொடியில் குந்தவை சிரித்தாள். அவனது மனம் என்றும் மாறிவிட்டது. குந்தவை அவனிடம் இன்னொரு பணி கொடுத்தாள். லங்கைக்கு செல், என் சகோதரன் அருள்மொழிவர்மனை கண்டுபிடி.
அவரின் நலம் அறிந்து வருக. வந்தியத்தேவன் தாமதமின்றி புறப்பட்டான். கடற்கரை வழியாக சென்று படகு மூலம் கடல் கடக்க தயாரானான். புயல் மின்னல் சூழ்ந்த கடலில் உயிரை பணயம் வைத்து அவன் சென்றான். என் தைரியம் எனக்கு தோழன் என நம்பி பயணித்தான். கடலின் அலையிலும் அவன் மனம் உறுதியாய் இருந்தது. அந்த கடலில் ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை நின்றது. அதுதான் வந்தியத்தேவன். லங்கையின் கரையில் அவன் சந்தித்தான் அந்த மாபெரும் வீரனை, பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன். இருவரும் ஒரே நோக்கம் கொண்டவர்கள், நாட்டின் நன்மை. அவர்களின் நட்பு அந்நாளிலிருந்து சோழ வரலாற்றின் பெருமையாகிவிட்டது. அருள்மொழிவர்மன் கூறினான், நாடு சதிகளில் சிக்கி உள்ளது, ஆனால் உண்மை எப்பொழுதும் வெல்லும். வந்தியத்தேவன் சிரித்தான். அதை வெல்ல நான் உனக்கு தோழனாக இருக்கிறேன் இளவரசே. வந்தியத்தேவன் சோழ நாட்டிற்கு திரும்பும் பொழுது அரசியல் சூழ்ச்சி தீவிரம் அடைந்தது. நந்தினியும் பழுவேட்டையர்களும் சேர்ந்து சுந்தர சோழரை வீழ்த்தும் திட்டத்தில் இருந்தனர். ஆதித்த கரிகாலனை கொல்லும் சதி. அரசு அரண்மனையிலேயே தீயின் நிழல். அவனை ஒவ்வொரு நொடியும் பின்தொடர்ந்தது ஆபத்து. ஆனால் வந்தியத்தேவன் ஒரு வீரனாக மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளனாக மாறியிருந்தான். அவனுக்கு இப்பொழுது தெரிந்தது, சோழ நாட்டை காப்பது வாள் மட்டுமல்ல, அறிவும் தேவை. ஒரு இரவு ஆதித்த கரிகாலன் தஞ்சாவூருக்கு வந்திருந்தான். அங்கே நந்தினியின் அரண்மனையில் நடந்தது வரலாற்றின் மிக பெரும் மர்மம். ஒரு வீரன் விழுந்தான். சோழ சூரியன் மங்கினான். கரிகாலன் மரணம் சோழ நாட்டை உலுக்கியது. சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வந்தியத்தேவனின் மீது விழுந்தன. ஆனால் அவன் ஓடவில்லை. என் நம்பிக்கையை நிரூபிப்பேன் என்று தீர்மானித்தான். குந்தவை, அருள்மொழி, ஆழ்வார்க்கடியான் இவர்களின் உதவியால் உண்மை வெளிச்சம் கண்டது. சதியின் பின்னால் இருந்தது நந்தினியின் பழிவாங்கும் மனம். ஆனால் அந்த கணத்தில் கூட வந்தியத்தேவன் அவளுக்காக இறங்கினான். வெறுப்பு அழிவை மட்டுமே தரும், மன்னிப்புதான் சாந்தி தரும் என்றான். அதுதான் அவனது மனதின் பெருமை. அவனது நம்பிக்கையால், தைரியத்தால் சோழ நாட்டில் அமைதி திரும்பியது. அருள்மொழிவர்மன் பின்னர் அரசனானார். ராசராச சோழன் என உலகம் அவரை புகழ்ந்தது. ஆனால் அந்த பெருமையின் பின்னால் மறைந்திருந்தது ஒருவரின் நிழல். அதுதான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் ஒருவன் போர்க்களத்தில் வீரன், ஆனால் மனதில் கவிஞன். அவன் சிரிப்பு, நம்பிக்கை, அவன் தைரியம் சோழ நாட்டின் அடையாளம். அருள்மொழிவர்மனின் நட்பிலும், குந்தவையின் மரியாதையிலும், நந்தினியின் மர்மத்திலும் அவன் வாழ்ந்தான். அவனது வாழ்க்கை உண்மையையும் மனிதத்தையும் ஒன்றாக போதித்த கதை. காலம் கடந்து போனது. ஆனால் வந்தியத்தேவன் என்ற பெயர் இன்னும் மக்கள் மனதில் ஒலிக்கிறது. சோழ அரசர் அரண்மனைக்கு அவர் கொண்டு சென்ற ஒரு கடிதம் வரலாற்றை மாற்றியதாக நம்பப்படுகிறது. அவன் சாதனைகள் வாளால் அல்ல, நம்பிக்கையால் எழுதப்பட்டவை. நகைச்சுவையும் நேர்மையும் இணைந்த அவனது வாழ்க்கை காலத்தால் மாறாத ஒரு காவியம். சோழ நாட்டின் சிங்கம், உண்மையின் தூதன், ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு இதயம். அதுதான் வந்தியத்தேவன். இதுவே வந்தியத்தேவனின் கதை. கல்கியின் எழுத்தில் பிறந்த ஒரு நாயகன். 1000 ஆண்டுகளுக்குப் பிறகும் நம் மனதில் உயிருடன் நிற்பவன். நன்றிகள் பல.